அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாதது வறண்ட காற்று வீசி வருவதாகவும், தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாக மழை இல்லை என்றும், வடக்கு திசையிலிருந்து தென்னிந்திய பகுதிகளுக்குள் வறண்ட காற்று வீசி வருவதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வடகிழக்கு பருவமழை இன்றுடன் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நமக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வாக்கில் தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு காரணங்களால மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வந்த சூழல்ல நமக்கு வடகிழக்கு பருவமழையுடைய அந்த கால நிறைவீடு, அதாவது மழைக்கான அளவிடக்கூடிய காலத்தினுடைய நிறைவு ஆன பொழுது நமக்கு இயல்பை விட 33% வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்திருந்தது. அதாவது நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான அந்த வடகிழக்கு பருவமழை கணக்கிடக்கூடிய காலத்துல இயல்பாக மழை பெய்ய வேண்டிய அளவு 44 சென்டிமீட்டர் மழை அளவு. ஆனால் நமக்கு பதிவானது 59 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 33% இருந்தது. இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழையுடைய கால கணக்கீடு முடிந்தாலும் அந்த பருவக்காற்று பருவமழையும் தொடர்ந்து நீடித்து வந்த சூழல்ல தற்பொழுது ஜனவரி 27ஆம் தேதி, அதாவது இயல்பாக அது வெளியேறக்கூடிய நாட்களை விட்டு 27 நாட்கள் தள்ளி இந்த வடகிழக்கு பருவமழை விலகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஜனவரி மாதத்திலும் கூட வடகிழக்கு பருவமழை நமக்கு இன்றைய தினம் விலகும் வரையிலும் கூட தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும், குறிப்பா இயல்பை விட 100%க்கும் அதிகமான மழைப்பொழிவை இந்த ஜனவரி மாதத்தில் இது ஏற்படுத்தியிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காலகட்டத்தில் சராசரியாக நமக்கு 1 சென்டிமீட்டர் என்ற மழைப்பொழிவு இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு 2 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் சராசரியாக பெய்திருக்கிறது. இது இந்த காலகட்டத்தினுடைய மழையை விட கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 2 தினங்களாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது. அதே போன்று வடகிழக்கு பருவக்காற்றினுடைய திசை மாற்றம் ஏற்பட்டு நமக்கு வடக்கு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலிருந்து தென்னிந்திய பகுதிகளுக்கு காற்று வருகிறது. அவர் வரக்கூடிய காற்றுகளும் வறண்ட காற்றாக இருக்கிறது. அதாவது ஈரப்பதமான காற்று இல்லாம வறண்ட காற்றாக இருக்கிறது. இது போன்ற காரணிகள் நமக்கு வடகிழக்கு பருவமழையை விலகு செய்வதற்கான அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது அந்த காரணிகள் வலுப்பட்டு வடகிழக்கு பருவமழை இன்றுடன் நிறைவு அடைவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகியதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.